ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு தைரியமூட்டக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னன்னா, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். யோசுவா பயந்துட்டு இருந்தான், மோசே மரித்து விட்டான். இந்த சூழ்நிலையில் நான் அந்த ஜனங்களை எப்படி வழி நடத்த போகிறேன்ற ஒரு பயத்தில் இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் மோசேயோடு எப்படி இருந்தனோ, அவனோடு எப்படி பேசினனோ, உன்னோடும் நான் அப்படி பேசுவேன், உன்னோடும் நான் அப்படி இருப்பேன். இன்னைக்கு இந்த வசனத்தை உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்கிறார்னா, நான் உன்னோடு கூட இருக்கிற மகனே மகளே, பயப்படாதே, உன்னை நான் நடத்துவேன், நீ எதை குறித்தும் கலங்காத. இந்த போராட்டத்தை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், இந்த கடன்காரங்களை நான் எப்படி சந்திக்க போகிறேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன்னு கலங்கி தவிக்கிறீங்களா? கர்த்தர் பேசுகிறார் இன்றைக்கு, நான் மோசேயோடு இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்ப மகளே, உன்னோடு கூட இருப்ப மகனே, கவலைப்படாதேன்னு சொல்கிறார். ஜெபிக்கலாங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அப்பா, என்னோடு கூட நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை கொண்டு எல்லா பிரச்சனையும் ஆண்டவரே நான் எதிர்கொள்வேன் சுவாமி, ஜெயம் எடுப்பேன் சுவாமி, வெற்றியா நடந்து வருவேன் சுவாமி. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன்.